ஐயா வணக்கம்யா. இப்ப யார் இருக்கா உண்மையான ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்க யார் இருக்காங்க? இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் ஆன்மீகம் தேவையா தேவையில்லையா என்று ஒரு தலைப்பு. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமன் வ முஸ்லிமத்தின் என்கிறது ஹதீஸ். அந்த ஆன்மீகம் என்பது நீங்கள் மதம் சார்ந்து பேசக்கூடாது. ஏனென்றால் தீய எண்ணங்களை அது வெளியேற செய்கிறது. பிறகு கள்ளத்தில் புழுத்த புழுக்கள் எல்லாம் காட்டை அழித்துவிட்டு வித்தார நடனம் போடுகிறது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ததிக்கும் ஆரணத்தி பூரணத்தி பாத பரிபுரத்தி பங்கையத்தி செங்கரத்தி. இந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி சொல்பவரை இறைவனாக ஆக்கிவிடுகிறார். அப்படி பெரும் குழப்பங்கள் இருக்கிறது. பெரும் குழப்பங்கள். படித்த பண்டிதர்களை திணறி போகிறார்கள், குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆன்மீகம் இருக்கு? எங்க ஆன்மீகம் இருக்கு? வாழ இன்றைய காலகட்டத்தில் யோகிதை இருக்கிறதா, நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று சிந்திப்பதற்காகவே இந்த பட்டிமன்றம். ஆன்மீகம் என்ற போர்வையில் வாழும் கசடர்கள் கதவை திறந்தால் காற்று வரும் காமுகர்களாகத்தானே பெரும்பாலும் இருக்கிறார்கள். பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். எத்தனை மணி நேரம் ஒளிபரப்பினார்கள். ஆனா சிக்கல் ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னாயிருவாங்கய்யா. ஆன்மீகத்தில் எத்தனையோ சரிவான கருத்துக்கள் இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்சா அல்லாஹ், அல்லேலூயா. வணக்கம். இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் ஆன்மீகம் தேவையா தேவையில்லையா என்று ஒரு தலைப்பு. முதலில் இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு பேசினால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவு. ஆன்மீகம் என்பது சைவமோ வைஷ்ணவோ கிறித்துவமோ இஸ்லாமியமோ அல்ல. ஆன்மீகம் என்பதற்கு ஆன்மாவை மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது என்று பொருள் விரியும். ஆக உயிராகிய நாம் இந்த பூமியில் பிறந்து மீண்டும் இந்த பூமியில் அல்லல் படாதபடிக்கு ஒரு சிறந்த இடத்திற்கு நம்மை அறிவாலும் ஆக்கத்தாலும் செயல்பாட்டினாலும் ஒழுக்கத்தாலும் தளர்வரியா மனத்தாலும் நம்மை மேல்நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு உபகரணம் தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திலே பல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்றால் செத்தவனை பிழைக்க வைத்தார், ஒரு மீனை 1000 மீன் ஆக்கினார் என்பதுதான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி அந்த பைபிள் நிறைய மனதிற்கு தெம்பூட்டும் அந்த மனநல வாசகங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவற்றை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா என்று பேசுவார். ஆடையற்று இருக்கும் மனிதனை பார்த்து கூறுவார். பல்வேறு ஆடைகளை வைத்துக்கொண்டு விழிக்கும் மனிதர்களை பற்றியும் கூட எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு நல்ல ஆடை இல்லையே என்று வருத்தப்படுவனை பார்த்து கானகத்து பூக்களை பாருங்கள், அவை உடுத்தி இருப்பது போல் சாலோமன் முதற்கொண்டு யாரும் உடுத்தியதில்லை என்று வரும். ஆக ஆன்மீகம் என்பது கிறிஸ்துவத்திலே எடுத்துக்கொண்டால் மனதிற்கு சோர்வரா தன்மையை தரக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. அதே நம்முடைய திருமுறைகளில் எடுத்துக்கொண்டால் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை நழியாத வண்ணம் முறை ஆன சொன் மாலை வரும். திருக்குறானிலும் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு துன்பம் வரும்பொழுது ஒரு சிறிய செல்வாக்கு சரிந்து சோகத்தோடு இருப்பவனை பார்த்து ஜன்னல் அடைக்கப்படுகிறது என்றால் கதவு திறக்கப்படுகிறது என்றால் இப்படி வழிநெடுக எங்கு நோக்கினும் நம் மனதிற்கு உறுதியூட்டும் வார்த்தைகளை தரக்கூடிய சிறந்த வாக்கியங்களே. இது மேற்கோள் மட்டும்தான். பசித்தவனுக்கு உணவழி என்கிறது, ஆடையற்றவனுக்கு ஆடை என்கிறது. அது சைவத்திலும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது, ஈகை திருநாள் வரும்பொழுது இஸ்லாத்திலும் இருக்கிறது. ஆக இந்த ஆன்மீகம் என்பது கிருஷ்ணனாலோ சிவபெருமானாலோ ஞானசம்பந்தராலோ இயேசு கிறிஸ்துவாலோ அல்லது நபிகள் நாயகத்தாலோ ஒரு நெறிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தை கட்டமைக்கவே கூறப்பட்டன. ஆனால் இன்று ஆன்மீகம் என்ற பெயரில் மதவாத சண்டையில் இட்டுக்கொண்டு மதுபானம் செய்யாதீர்கள் என்றால் இயேசு, ஆனால் மதுபானம் செய்யாத எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். மது விற்பவனையும் மது குடிப்பவனையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று திருக்குரான் பேசுகிறது. ஆனால் எவ்வளவு குற்றங்கள் நிகழ்கின்றன. உன்னை நேசிப்பது போலும் சகோதரன் நேசி என்கிறது. இங்கே நேசிக்கவா செய்கிறோம்? ஆக இங்கே ஆன்மீகம் என்பது நாம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பாக எடுத்தது கண்டிப்பாக இந்த கடவுள் வழிபாடு கிடையாது. அதை கடவுள் வழிபாடு ஒரு கருவி. அது இயேசு என்ற பெயரில் இருக்கலாம், சிவன் என்ற பெயரில் இருக்கலாம், நபிகள் என்ற பெயரில் இருக்கலாம், அல்லாஹ் என்ற பெயரில் இருக்கலாம். அகில உலகங்களுக்கும் இது ஒரு நல்லுரையை என்று வேறில்லை என்று திருக்குரான் பேசுகிறது. பட் இட் இஸ் நத்திங் லெஸ் தேன் எ மெசேஜ் டு ஆல் தி வேர்ல்ட்ஸ் என்று பேசும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தால் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஆன்மீகத்தை பயிற்றுவித்தார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஆன்மீகம் பற்றி இந்த பட்டிமன்றத்திலே பேசும் பொழுது அந்த ஆன்மீகத்தை அருளாளர்கள், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் பைபிளின் வழி நடக்கிறீர்களா என்று பேசுங்கள், இஸ்லாமியராக இருந்தால் குரானின் வசனங்களை கூறுங்கள், இந்துக்களாக இருந்தால்
தெரிந்த ஒரு திருக்குறளையேனும் ஒரு பகவத்கீதையின் சில வாக்கியங்களையாவது பதிவிட்டு ஆன்மீகம் வேண்டும் வேண்டாம் என்று பேச வேண்டும். வஞ்சனை, சூழ்ச்சி, புலால் உண்ணுதல், திருக்குறள் கூறியதுக்கு அத்தனைக்கும் எதிர்வினையான செயல்பாடு. இதுதான் தமிழம் என்றால் அப்படி ஒரு தமிழம் தேவையில்லை அல்லவா? ஒழுக்கம் மிக்கவர்கள் தமிழர்கள். உலகம் முழுக்க தமிழர் கட்டுண்டு கிடந்தால் அவருடைய ஒழுக்கத்தை, சீரிய ஒழுக்கத்தை, அவருடைய வாய்மையை கண்டு, நேர்மையை கண்டு, அவருடைய நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை கண்டு திருக்குறளை படித்துவிட்டு ஒவ்வொரு தமிழனும் இந்த திருக்குறள் கூறியபடி பிறன்மனை நயவாமல் கல்லுண்ணாமல் அப்படி இப்படி இருப்பான் என்று உலகம் ஏமாந்து போய் நம்மை வைத்து கொண்டு பெருமைப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஆன்மீகம் பயன்பட ஆரம்பித்து விட்டது. இதுக்கு அடிப்படை காரணம் இந்த கடவுள் கண்ணை குத்தின்னு பயந்த வரைக்கும் எவனுமே நிறைய பேர் தப்பே செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பயம் தெளிந்த பிறகு ஊறுபட்ட தவறு செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், பிறன்மனை நயக்கிறார்கள், டூயட் பாடுகிறார்கள், என்னென்னமோ பண்றாங்க. ஆக இந்த பட்டிமன்றம் ஆன்மீகம் என்பது நீங்கள் சார்ந்திருக்கின்ற எந்த மதமாக இருந்தாலும் அந்த நூல்களை கண்டிப்பாக படித்திருப்பீர்கள். அது காட்டக்கூடிய நல்ல வழிகளை எடுத்து அந்த வழிப்படி இன்று யாரும் வாழாததால் ஆன்மீகம் தேவையில்லை என்று கூறுகிறீர்களா, அல்லது வாழ முயற்சி கூட செய்யாமல் தேவையில்லை என்று கூறுகிறார்கள், அல்லது அந்த வார்த்தையில் படி வாழ்கிறேன் என்று கூறவர்கள் என்பதை தெளிவாக பதிவிட வேண்டும். சும்மா இன்னைக்கெல்லாம் கடவுள் தேவையில்லை, கோயிலில் கொள்ளை அடிக்கிறான், அர்ச்சனை டிக்கெட் போடுறான், 5 ரூபா டிக்கெட் வாங்குறான், கியூவில் நிற்கிறான்லாம் பேசக்கூடாது. ஆன்மீகம் அவ்வளோதான். ஆன்மா மேல்நிலை அடைவதற்காக அருளாளர்கள் காட்டிய நெறிப்படி வாழ இன்றைய காலகட்டத்தில் யோகிதை இருக்கிறதா, நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று சிந்திப்பதற்காகவே இந்த பட்டிமன்றம். முடிந்தால் நிறுவுங்கள், வரவேற்கிறோம். சும்மா ஆன்மீகம்னா அந்த இத்தனை உருவ வழிபாடு இருக்கு, அங்கே உருவ வழிபாடு இல்லை, அங்கே கொலை செய்த சிலுவையை வழிபடுறாங்க, அங்கே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆன்மீகம் என்பது ஆன்மாவாகிய உயிர்கள் உயர்நிலை அடைவதற்கு நம்முடைய கிருஷ்ணரும் இயேசுவும் நபிகள் நாயகமும் திருவள்ளுவரும் இன்னும் யார் யார் வேண்டுமானாலும் தெரிந்தவர்களை இழுத்து கொள்ளுங்கள். அவர்கள் கூறியபடி, ஏன்னா திருக்குறள் வேதமணியில் நான் திருக்குறள் தமிழ் மதத்தை சார்ந்தவன். தமிழ் மதத்தின் கட்டுப்பாடு ஒழுக்கம் உண்டு. தமிழர்கள் நல்லவர்கள், அயோக்கியர்கள் கிடையாது, பிறரை வஞ்சிப்பவர்கள் கிடையாது, பிறரை காயப்படுத்துவர்கள் கிடையாது. அப்படி இருந்தால் தமிழனாக இருக்க தகுதியே கிடையாது. ஆக அந்த ஆன்மீகம் என்பது நீங்கள் மதம் சார்ந்து பேசக்கூடாது. ஆன்மீகத்தில் உள்ள உயர்ந்த கருத்துக்களை தெரிந்து அந்த கருத்துக்கள் படி இன்று வாழ இயல்கிறது, அதனால் வாழலாம், வாழ இயலவில்லை, எனவே ஆன்மீகம் தேவையில்லை என்று பேச உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏனெனில் சும்மா நம்ம ஏதோ பட்டிமன்றம் இந்த உமர் வேற எல்லாத்தையும் தூக்கி யூடியூப்ல போட்டுட்டு இருக்காப்புல குப்பையாட்டம் பேசிட்டு இருக்கக்கூடாது. கருத்து சமுதாயத்தை செம்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் திருக்குறளுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த கடமை இருக்கிறது. தமிழ் மொழி தமிழின் தாய் பேசுவரெல்லாம் மாறுங்கள் வரிந்து கொட்டி கொண்டு ஆன்மீகம் பேச. ஆன்மீகம் என்றால் மதம் சார்ந்தல்ல, மனம் சார்ந்து. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்சா அல்லாஹ், அல்லேலூயா. வணக்கம். அன்பு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு மிக அருமையாக உள்ளது. இன்றைய கால சூழலில் ஆன்மீகம் உண்மையிலேயே தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு முக்கியமான ஒன்றாகும். ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்று ஆகிவிடும். அது மனித வாழ்க்கைக்கு உண்மையிலே ஒரு வழிகாட்டி. ஏனென்றால் தீய எண்ணங்களை அது வெளியேற செய்கிறது. மேலும் ஆன்மீகம் என்பது நம்மை இறை வழி நடத்தி செல்கிறது. மனம் சாந்தம் அடைகிறது. செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. எதையும் சரிவர செய்ய ஆன்மீகம் மிகவும் துணை புரிகிறது. ஆன்மீகம் என்பது உணர்விலும் அறம் கொண்ட உள்ளத்தையும் உருவாக்க வழிவகுக்கிறது. நன்றி, வணக்கம். ஆன்மீகம் தேவையில்ல தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா, எல்லா ஆன்மீக தலைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோடிகள் எவ்வளோ பேர் விவேகானந்தர் எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கடவுளை சொல்லலை, கடவுளை குறிப்பிடலை, தனி மனித ஒழுக்கத்தை தான் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம தனி மனித ஒழுக்கம் இருந்தாலே போதும். இன்னைக்கு என்ன நடக்கல, ஆன்மீகம்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீக தலைவர் தான் எல்லாமே பண்றது. எல்லா அட்டூழியும் ஆன்மீகத்துல தான் நடக்குது. அதுக்கு நான் எத்தனை எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், அது வேண்டாம், இந்த பயந்தமிழ் பகிரில் வேண்டாம். எந்த மதத்துல இல்லை, எல்லா மதத்துல இருக்கு.
இந்த ஆன்மீகம் பேரை சொல்லி இன்னைக்கு எவ்வளோ கொள்ளடிக்கிறது ஃபுல்லாக, பணத்தை கொள்ளடிக்கிறது ஃபுல்லாக ஆன்மீகத்தை வச்சு தான். அருமையான சிந்தனை. போலிகள் மிகைத்து போனால் இங்கே ஆன்மீகம் தேவையில்லை என்ற இந்த கருத்து சிறப்பு. ஐயா வணக்கம் ஐயா. ஆன்மீகம்னு சொல்லிட்டு யார் அந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறா? ஒன்றுமே இல்லையா. ஒரு கோபப்படக்கூடாது, அந்த கோபம் இல்லாமல் சாந்தமாக போகிறாங்களா? ஆன்மீகத்தை பற்றி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தை பற்றி ஒரு கோபத்தை, சினத்தை விடுன்றாங்க. அந்த சினம் இல்லாமல் இருக்க முடியல, அந்த கோபம் இல்லாமல் இருக்க முடியல, கோவப்படுறாங்க. அப்புறம் அவங்க என்ன ஆன்மீகத்தை பற்றி பேசி என்ன புண்ணியம்? வாயால் தான் பேசுகிறாங்க. அந்த சொல்லில் தான் ஆன்மீகம் இருக்குது தவிர அந்த செயலில் நான் ஆன்மீகத்தை நான் பார்க்கவே இல்லை. யார் இருக்கா அந்த ஆன்மீகத்தில்? இப்போ யார் இருக்கா? யாருமே இல்லையே. ஆன்மீகத்தை கடைபிடிக்கிற மாதிரி யாருமே இல்லையே. எத்தனையோ இருக்குது. நம்ம தினந்தோறும் கவிதை போடுறோம், கட்டுரை போடுறோம், ஒரு பொன்மொழிகள் போடுறோம். அந்த பொன்மொழிகள் படி அந்த ஒரு பொன்மொழியை யார் கடைபிடிக்கிறா? யாருமே கடைபிடிக்கலையே. இன்னைக்கு கடைபிடிக்காம தானே இருக்காங்க. மிக சிறப்பு சுரேஷ். இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் தேவை. ஏனெனில் இந்த ஆன்மீகத்தின் பேரால் போலிகள் மிகுத்து போய்விட்டார்கள். இந்த பட்டிமன்ற தொடக்கம் இந்த தலைப்பு கொடுத்ததற்கே காரணம், இந்த போலிகளை இனம் கண்டு உண்மையான ஆன்மீக நெறிக்கு, ஒரு நல்ல நெறிக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காகவே இந்த தலைப்பு. ஏனெனில் இன்று ஆன்மீகத்தை விட சிறந்த வியாபார பொருள் ஏதும் இல்லை. இந்த வியாபார ஆன்மீகம் என்பது கண்டிப்பாக தேவையில்லை என்பது ஒரு தெளிவான தெளிவு. ஆனால் அந்த மூலங்களின் மூல நூல்கள் இருக்கின்றன அல்லவா? திருக்குறளை போல எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை படித்து இது இவ்வளவு நல்ல கருத்துக்கள் மக்களை அடையாமல் சும்மா திருநீரோ குல்லாவோ அல்லது சிலுவையோ கழுத்தில் தாங்கி கொண்டு சண்டை போடும் இந்த கொடூரமான ஒரு மதவாத சக்திகளிடத்திலிருந்து இந்த ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி தனிமைப்படுத்தி காட்டவே இந்த பட்டிமன்றம். இன்னும் பதிவிடுங்கள், வரவேற்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளுக்கு ஒப்ப யார் சொல்றாங்க என்பதனை பார்ப்பதை காட்டிலும் என்ன கருத்தை வெளிக்கொணர்கிறார்கள் என்பதை பார்த்தோம்னா நிறைய தெளிவு பிறக்கும். இங்க தெளிவும் புரிதலும் தான் சிக்கல். இந்த புரிதல் செம்மையாக இருந்தால் தெளிவு பெற்று விடுவோம். உதாரணத்திற்கு நான் எப்பவும் சொல்லுவேன் நண்பர்களிட, ஒரு மாட்டை பார்த்ததும் ஒருத்தருக்கு வாய் ஊறுது, அதை சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. இன்னொருத்தருக்கு கையெடுத்து கும்பிட தோணுது, ஐயோ கோமாதா என்று. இன்னொருத்தருக்கு இது நல்லா பால் தரும், நல்லா இதை பார்த்துக்கிட்டோன்னா பராமரிச்சோன்னாக்கா நிறைய மாடுகளை நம்ம உற்பத்தி செய்யலாம், இது மூலயமா வியாபார நோக்கத்தில் பார்ப்பாரு. ஆனால் மாடுன்றது ஒன்று தான். இந்த புரிதலின் அடிப்படையில் சிந்தனை வேறுபடுது. இது மாதிரி தான் இந்த ஆன்மீகமும். தனி மனித ஒழுக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எதை மேற்கோள் காட்டி எனக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும்? அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனி கோட்பாடு இருக்கும். ஒரு கொலைக்காரன்ட்ட போய் கேட்டாக்கா அவன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லுவான். அவனோட கதையை நம்ம தீர்க்கமாக கேட்டோம்னாக்கா ஆமாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். அது கொலையாளியினுடைய பக்கத்தில் இருந்து பார்ப்பது. இப்போ கொலை செய்யப்பட்டவர் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த சின்ன தப்புக்கா உயிரை எடுப்பாங்க, அவனை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பிள்ளை குட்டிலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு பாவமா அவனுடைய பக்கத்திலிருந்து யோசிப்போம். ஆக இந்த 2 நிலையில இருந்து யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவு பிறக்கும். யார் செய்ததும் நியாயம் இல்லை, யார் செய்ததும் தப்பும் இல்லை. தேவையில்லை என்ற அணி சார்ந்து நான் பேசலாம் என்று நினைத்தேன். காரணம், ஆன்மீகம் கூறும் கருத்துக்கள் மிக உயர்ந்தவை. மனித வாழ்வில் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்கள் இத்தனை வாக்கியங்களை தந்திருக்கிறார்கள், அல்லது இத்தனை புனித நூல்களை தந்திருக்கிறார்கள், ஒழுக்கங்களை வரையறுத்திருக்கிறார்கள். அதில் எந்த மறுப்பும் இல்லை. பிற்காலத்தில் அவர்கள் யார் குறிப்பிட்டார்களோ அவர்கள் பெயரில் அது சமயமாக மாற்றப்பட்டது அல்லது மதமாக மாற்றப்பட்டது. இயேசுநாதர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இல்லை, அவர் ஒரு யூதர். இறந்ததற்கு பிறகு அவர் பெயரில் மதம் தோன்றியது உண்டுதானே? நம்புவீர்கள் தானே? மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று பாடினார் வடலூர் வள்ளல் பெருமான். இப்போது சமீபத்தில் ஒரு அறிக்கையிட்டிருந்தார்கள், வள்ளல் பெருமான் வழிபாட்டை ஒரு தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன சொல்வது சொல்லுங்கள்? ஆன்மீகம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு கல்லா கட்டும் ஒரு வியாபாரமாகத்தான் இன்று ஆன்மீகம் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஆன்மீகம் இந்த சூழலில் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆன்மீகம் என்ற போர்வையில் வாழும் கசடர்கள் கதவை திறந்தால் காற்று வரும் காமுகர்களாகத்தானே பெரும்பாலும் இருக்கிறார்கள். பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். எத்தனை மணி நேரம் ஒளிபரப்பினார்கள். பிறகு கள்ளத்தில் புழுத்த புழுக்கள் எல்லாம் காட்டை அழித்துவிட்டு வித்தார நடனம் போடுகிறது.
அதற்குத்தான் ஆன்மீகம் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. மறுப்பீர்களா? நகம் நனையாமல் நத்தை எடுக்க துடிக்கும் நாதாரிகள் தான் இந்த ஆன்மீகத்தை பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்கள். இந்த பார்வை எல்லாவற்றையும் குறை கூறவில்லை, இருக்கிறது, உயர்ந்தவை இருக்கிறது. ஆனால் பணம் ஈட்டும் ஒரு கருவியாகத்தான் ஆன்மீகம் பார்க்கப்படுகிறது. இது உலகளாவி பறந்து விரிந்த ஒரு பெரும் வியாபாரமாகிவிட்டது. ஆன்மீகம் என்ற அந்த பெயரை உச்சரித்து விட்டால் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உலக நாடுகளில் உள்ள ஆன்மீகம் சார்ந்தவர்கள் எல்லாம் பணத்தை கொட்டுகிறார்கள். பெரும் வியாபாரம், பெரும் வியாபாரம். இங்கு முதலீடு தேவையில்லை. அந்த நிலைக்கு தரம் இறங்கிவிட்டது இன்றைய ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் நான் குறிப்பிடுவது ஆன்மீகம் என்ற போர்வையில் வாழும் கசடர்கள், அதை பணமாக மாற்ற துடிக்கும் அதுபோன்ற நபர்களை நான் இங்கு விமர்சிக்கிறேன். அப்படி ஆக்கிவிட்டார்கள். ஏனென்றால் தனித்தனியாக வைத்து மடங்கள் அல்லது ஒரு குமுகாயமாக மாற்றி ஒரு அருளாளர் போன்று அவர்களே அருளாளர்கள் என்று ஒப்புக்கொள்வதில்லை. இன்றைய காலங்களில் இருப்பவர்களே அவர்கள் நாள்தோறும் புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள், அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். அதற்கென்று ஒரு கூட்டம் சிலையெல்லாம் திறக்கிறது. இப்படி ஆகிவிட்டது. எங்கிருந்து இவர்கள் முளைத்து கொண்டு வந்தார்கள்? அப்படி ஆன்மீகத்தை வியாபாரமாக்கும் இந்த ஆன்மீக போலிகள் இருப்பதனால் இந்த ஆன்மீகம் வியாபார பொருளாக மாறிப்போனது. இந்த வியாபார பொருள் இன்றைய காலச்சூழலில் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஐயா வணக்கையா. மிக அழகாக நம்ம உமர் ஐயா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எவ்வளோ ஆன்மீகத்தில் போலி தான் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரும் தவறாக நினச்சக்கூடாது, சபரிமலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. சபரிமலைக்கு மாலை போடுறது யார்? மாலை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறேன்னு தெரியுங்களா? அவரு ஒரு கணவர் மனைவி இருக்காங்கன்னா கணவர் போகிறதுக்காக ஆர்வம் காட்டல, மனைவி ஆர்வம் காட்டுறாங்க. ஐயோ நீங்கள் சபரி மாலை போடுங்க. ஏன்னா அந்த 48 நாள் விரதம் இருந்தாருன்னா அவர் தண்ணி குடிக்க மாட்டார், அவர் ஒழுக்கமாக இருப்பார், ஒரு சிகரெட்டு ஒரு புகையிலை பிடிக்க மாட்டார், எந்த ஒரு கெட்டப்பழக்கம் இல்லாமல் நல்லா இருப்பார், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருப்பார். அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க, எங்க நீங்கள் போடுங்க, இந்த 48 நாளாவது இவர் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ போயிட்டு வந்தவனே கோயிலில் போயிட்டு அங்கே மாலை முடிஞ்சவனே வர வழியே ஒயின் ஷாப்பில் கல் குடிச்சு தான் வராங்க, போதையை குடிச்சிட்டு தான் வராங்க. வரும்போதே எங்கே இருக்காங்க? அப்போ எங்கே இருக்குது கடவுள்? இப்போ போதை அந்த ஒயின் ஷாப்ன்றாங்களே ஆங்கிலத்தில், அதிலே தனியாக வச்சுருக்காங்க, சாமிக்குன்னு தனி கிளாஸு தமிழ் இதில் குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆன்மீகம் இருக்குது? எங்கே ஆன்மீகம் இருக்குது? மீண்டும் இணைகிறேன். நான் உமர். பொதுவாக ஆன்மீகம் அல்லது ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீகம் தந்த தரவுகள் முழுதாக குழப்பமாகத்தான் இருக்கிறது. அனைவராலும் அனைத்தையும் எட்டி தொட முடியவில்லை. அந்த உயரங்களில் எட்டி தன் சிந்தனையை அதில் ஆட்படுத்த முடியவில்லை. அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுதான் அந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உண்டான வேறுபாடு. இன்று அறிவியலை நாம் ஏற்கிறோம், ஆன்மீகத்தை ஏற்க வேண்டாம் என்று மிருச்சுரவாதிகள் சொல்வதில் அது வேறு விதமான பார்வை. பொதுவாகவே ஆன்மீக கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் பெரும்பாலான குழப்பங்கள் இருக்கிறது. வேதத்தில் தத் என்ற ஒரு வார்த்தை உண்டு. இந்த தத் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்பதற்கே விளக்கங்கள் 4 பேர் எழுதி 4 சமயங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. அப்படி பெரும் குழப்பங்கள் இருக்கிறது. பெரும் குழப்பங்கள். படித்த பண்டிதர்களை திணறி போகிறார்கள். அந்த மேதாவிலாசத்தை கொண்டுதான் இந்த ஆன்மீகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஆன்மீகம் வித்தியாசமான அல்லது வேறுபாடான மனித எண்ணங்களை களையவில்லை. அதற்கு தவறித்தான் போனது. ஏனென்றால் இது சரிகை கிரிகைக்குள் மட்டும்தான் அடங்கிவிட்டது. ஞானத்தை தொட வேண்டும் என்பதற்காக இங்கு யோகத்தை காட்ட வேண்டும், யோகத்திலிருந்து குண்டலினியை கிளப்புகிறேன் என்று கூறி அதற்கெல்லாம் பணம் வசூலிக்கும் ஒரு தந்திரமாகத்தான் ஆன்மீகம் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்மீகத்தின் தரவுகளை எல்லாம் வாசித்து கடந்து விட்டால் அதை பணமாக்க துடிக்கிறார்கள். அப்படி ஒரு வியாபார பொருளாக ஆன்மீகம் இருப்பதனால் ஆன்மீகம் வேண்டாம் என்று சொல்கிறோம். இன்றைய காலச்சூழலில் அது தேவையாகவும் படவில்லை. ஒரு அழகியலாக பார்க்கலாம். ஆன்மீக தரவுகளை ஒரு அழகியலாக பார்த்து கடக்கலாம். மறுப்பு தனத்தி மௌனத்தி பொறுப்பிடத்தி தாமபுயத்தி சமர்த்தி தருமத்தி நாம சிவபுரத்தி நாரணத்தி தேமருவும் காரணத்தி உங்கணத்தி தனபார வாரணத்தி அட்டதிக்கு மாரணத்தி பூரணத்தி பாத பரிபுரத்தி பங்கயத்தி செங்கரத்தி சோதி மணிநிறத்தி சொப்பனத்தி பாதிமதி சூடுகின்ற சொக்கருடன் துய்யபுளி தோளுடுத்தி காடுதனில் வீற்றிருக்கும் காரணியே என்று அழகுபட எழுதுகிறார்கள். அதையெல்லாம் வாசித்துத்தான் கடக்க முடிகிறதே தவிர அதில் உள்ளார்ந்த பொருள் என்ன? நாமங்களை சொல்வதா? வெறும் நாமங்களை உச்சரித்துட்டு செல்வதா? அதுதான் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கிறதா என்ற பார்வையும் என்ற கேள்வியும் இன்றைய சூழலில் இருக்கிறது. இதனால் என்ன பயன் விளைந்து விட போகிறது? பயன் விளையுமா விளையாதா என்றால் பழுத்து கற்றவர்கள், ஆன்மீகம் என்ற போர்வையில் வாழ்பவர்கள் அதையெல்லாம் பணமாக்கி விடுகிறார்கள். வித்தாரமாக பேசி அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டி பணமாக்கி விடுகிறார்கள். அது ஒரு தொழிலாக மாறிப்போனது. அந்த தொழிலாக பணம் ஈட்டும் இந்த ஆன்மீகம் இந்த மனிதர்களை உய்விப்பதாக இல்லை. எனவே இந்த ஆன்மீகம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் இணைகிறேன். ஐயா வணக்கம்யா.
இப்போ யார் இருக்கா உண்மையான ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்க யார் இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். நம்ம ஐயா உமரையா சொல்ற மாதிரி யாருமே இல்லை. நம்ம இப்போ கோயிலுக்கு போறேங்க, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம், வந்துட்ட பிறகு நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, சாமி கும்பிட்டா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆகாது. பூசாரி என்ன பண்ணுவாரு, அந்த ஓரம் இல்லாம நான் மந்திரிக்கணும், அவர் மந்திரிப்பாரு, மந்திரிச்சு அவர் இன்னமும் ஒரு மந்திரிப்பார், அவர் அப்படி இப்படி மந்திரிச்சு அவர் ஒரு திருநூறு விட்டு 5 ரூபா 10 ரூபா கலெக்ஷன் பண்ணுவார், வசூல் பண்ணுவார். இப்படி இருக்கிற ஆன்மீகவாதி எப்படி இது ஆன்மீகம்? இது ஒரு ஆன்மீகமா சொல்லு பார்க்கலாம். உண்மையா ஆன்மீகம் இப்போ இல்லவே இல்லை. அற்ற நிலை, அனாதி, தெளிந்த நீரோடையா, வெற்று படகா, வெண்மேகமா, அலையா இருக்கணும்ன்றது தான் ஆன்மீகம். இங்கே அந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி சொல்பவரை இறைவனாக ஆக்கி விடுகிறார்கள், கடவுளாக பூஜிக்கப்படுகிறார்கள். இந்த புரிதல் தான் எனக்கு தேவையான நேரத்தில் ஒருத்தர் என்கிட்ட ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசினாக்கா அவர் எனக்கு பெரிய கடவுளாக தெரிவார். ஐயோ, சரியான நேரத்தில் சரியான தகவலை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. வார்த்தை வெல்லும் கொள்ளும், இதுதான் நியாயம், இதுதான் சட்டம், எழுதப்படாத சட்டம். இந்த மந்திரிக்கிறது, இந்த பூஜிப்பது, இதெல்லாம் அறிவியல் ஒளிந்திருக்கு. மனதில் எதெல்லாம் ஆழமாக பதியுதோ அது கண்டிப்பாக நடக்கும். 3 விதிமுறைகள் தான் இருக்குங்க. முதல்ல கேட்கணும், வேண்டிக் கொள்ளுதல். அடுத்தது நான் கேட்டது எனக்கு கிடைக்கும்னு நம்பணும். 3வதாக பெற்றுக்கொள்ளும் தகுதி தானாக வரும். இங்கே நம்பிக்கைகள் தான் சிக்கல். நம்ப மறுக்கிறார்கள். நான் கேட்டது எனக்கே கிடைக்குமா, கொஞ்சம் கூட கேட்டுட்டனோ, எல்லாம் வல்ல இறைவனிடம் போயிட்டு கடவுளே கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துன்னு சொன்னாக்கா சாப்பாட்டுக்கு திண்டாடிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனிடம் போய் பிரியாணி கேளுங்க, அது ஒரு பெரட்டின சோறுனாச்சும் நிக்கும்னு சொல்றாங்க. ஆக இங்க இந்த சிக்கல் தான். பரம்பொருளையே பிச்சைக்காரனாக்குற ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மன்னிக்கணும், தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால். இதுதான் கண்கூடாக பார்க்க முடிகிறது இங்கே. வணக்கங்கள் திரு ஃபரீத் ஐயா அவர்களே, சிறப்பாக சொன்னீர்கள். ஆன்மீக சிந்தனைகள் அவசியமாகத்தான் படுகிறது, அவசியம்தான் என்று சொன்னீர்கள். ஆன்மீக சிந்தனைகள் அவசியம்தான். வேற்று மதங்களை பற்றி பேசிவிட்டேன், இஸ்லாத்தை பற்றி ஒன்று சொல்கிறேன். நூல் இஸ்லாம் இப்படி பேசுகிறது, அல்லாஹுவின் பெயரில் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் என்று நூல் இஸ்லாம் பேசுகிறது. தர்க்கம் செய்யாத ஆன்மீகம் சார்ந்தவர்கள் இஸ்லாத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள்? இன்னும் எத்தனையோ. தலபுல் இல்மி ஃபரீதுத்துன் அலா குல்லி முஸ்லிமுன் வ முஸ்லிமத்தின் என்கிறது ஹதீஸ். எத்தனை பெண்களை படிக்க வைத்து விட்டார்கள், உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள். ஆன்மீகத்தில் எத்தனையோ சரிவான கருத்துக்கள் இருக்கிறது. இன்னும் திருக்குரான் பேசுகிறது, வானத்தில் பறக்கும் பறவைகளும் உங்களுக்கு சகோதரர்கள் என்று பேசுகிறது. பறவைகளை உண்ணாதவர்கள் உண்பவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் இஸ்லாத்தில். அப்படி ஆன்மீக கொள்கைகள் ஏற்புடையதுதான், அதை ஏற்க மறந்து போனது இந்த இனம். எனவே இந்த ஆன்மீகம் தேவையில்லை என்பது என்னுடைய வாதம். நன்றி. ஆனா சிக்கல் ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னாயிருவாங்கய்யா. என் நண்பர் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர். பிற மதத்தில் உள்ளது அனைத்துமே பேய்கள் பிசாசுகள் என்று சொல்லி கொண்டிருப்பார். அவருடைய அக்காவிற்கு ஒரு முறை ஏதோ தூராத்மா பூந்துட்டதாக உதவி கேட்டார். உதவி கேட்கும் பொழுது நான் அவர் எதையும் சுட்டி காட்டல. நான் சொன்னேன், இந்த இடத்துல பார்ப்பாங்க போவோமானிட்டு. அவர் கூட்டிட்டு போனது அவருக்கு எதிரான ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த வேலையை செய்கிறாரு, தூராத்மாவை எடுக்கிறதுக்கு. ஆக சிக்கல் வந்துட்டாக்க இங்கே மதங்கள்லாம் காணா போயிடுது, உடைச்சு எறியப்படுது. இந்த சிக்கலை யார் களைகிறாங்களோ அவர்களை நம்புவார்கள் மனிதர்கள். அது வராத வரைக்கும் ஏன் கூடயும் ஆள் இருக்கு, நானும் தைரியசாலி தான், நானும் ரவுடி தான் சொல்லிட்டு நெஞ்சை தூக்கிட்டு நடக்கிற செயல்பாடு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குழுவை சார்ந்துட்டு அந்த குழு தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிக்கல் வர வரைக்கும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றுதான், இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று தத்துவம் பேசுவார்கள் இவர்களே. நல்ல தலைப்பு, நல்ல சிந்தனை. ஆன்மீகம் என்பது என்ன என்றே தெரியாமல் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைதான் இன்று சமுதாயத்தில் இருக்கிறது. அந்த உண்மையான ஆன்மீகம் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளவனாகவும் தான் தெளிந்த ஒழுக்கமிக்க நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, தெய்வீகம் என்பார்கள். ஆக இந்த ஆன்மீகம் என்பது காலம் காலமாக வேத காலம் தொட்டு இன்று வரை தனி மனிதனை மேம்படுத்த செய்து உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் சிறப்புடனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்வுடன் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த ஆன்மீக கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் ஒவ்வொரு காலத்திலும் சிதையும் பொழுது அங்கே ஒரு கௌதம புத்தரோ, மகாவீரரோ, இயேசுவோ, நபிகள் நாயகமோ, திருஞான சம்பந்தரோ, சுந்தரரோ யாரோ ஒருவர் அதை எடுத்து கையாளுகிறார். அப்பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் அவருடைய கொள்கைக்கு, அந்த ஒழுக்கத்திற்கு புறம்பான ஆட்கள் அவருடைய அதிகாரம் மற்றும் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நல்ல கருத்துக்களை வைத்து சமுதாயத்தை நல்ல நிலைக்கு கொண்டு சென்ற சாக்ரடீஸ் எவ்வளவு பேர் இல்லையா,
இயேசு சிலுவையில் அறிஞ்சே கொண்டாங்க. நாவுக்கரசடிகளை சுண்ணாம்பு கலவையில போட்டு வேக வச்சாங்க. அத்தனையும் தாண்டி அவர்கள் கருத்தை வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்று இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பே இன்றைய சூழலில் ஆன்மீகம் தேவையா தேவையில்லையா என்பது. இன்றைய சூழ்நிலையில் அந்த எந்த நோக்கத்திற்காக திருக்குறள் தோன்றியிருக்கும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்தேன். அது எதற்காக என்றால், திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்து தமிழருடைய தனி ஒழுக்கங்களுக்கு மாறுபட்டு புலால் உண்டும் பிறன்மனை நயந்தும் பல்வேறு சமுதாய சீர்கேடுகள் நிறைந்திருக்க வேண்டும். அவற்றிலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்க திருவள்ளுவம் தோன்றியது. அதுபோல அசுர வழிபாடு என்று சொல்வார்கள், நரபலி, அது இதெல்லாம் நடந்து ஒரே கொடூரமான ஆன்மீகம் இருந்த பொழுது ஆதிசங்கரர் வந்தார். மதத்தின் பெயரால் தனிப்பட்ட ஒவ்வொரு பெரிய யுத்தங்கள் நடைபெறும் பொழுதும் அங்கே யாரோ ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அங்கே கருத்துக்களை நிறுவி சில நல்லதை செய்வார். இதெல்லாம் கடந்த காலங்கள். நிகழ்காலத்தில் என்ன நிகழ்கிறது என்றால், மடாதிபதிகள் அந்த சாமியார்களுக்கு திருவோடும் அதெல்லாம் தேவையா அப்படியெல்லாம் சில கருத்துக்கள் வச்சது. அவர்கள் துறவிகள் அல்ல. மதுரை ஆதீனம் அவர்களிடத்து நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். சாமியாருக்கு எதுக்கு கார் பங்களா தங்க ருத்ராட்சம் கையில அப்படின்னு. அவர் சொன்னார், நாங்கள் துறவிகள் கிடையாது, ராஜ துறவிகள். நாங்கள் ஆலய சொத்துக்களையும் ஆலயம் சார்ந்த பொருள்களையும் பாதுகாக்க அரசர்களால் அல்லது ஆண்டவனால் மக்களால் ஒரு குழுவால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள். ஆக துறவு என்பது வேறு, தேடலில் இருக்கிறது ஆன்மீகம். நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அதுவே உயர்ந்த நிலை நோக்கி சென்றால் அது ஆன்மீகத்தின் மேல்நிலை, கீழ்நிலைக்கு சென்றால் அது ஆன்மீகத்தின் கீழ்நிலை. அதாவது இரண்டு விதமான ஆன்மீகம் இருக்கிறது. பிறரை ஏய்த்து தன்னை கடவுளாக்கி வாழும் ஒரு ஆன்மீகம், எல்லோரையும் உய்வித்து தானும் உய்தல் ஒரு ஆன்மீகம். அப்படிப்பட்ட அருளாளர்கள் இன்றைய ஆன்மீகத்தில் தேடினால் கூட காணவில்லை. ஏனெனில் என்னுடைய அனுபவத்தில் நான் சைவத்திற்காக, சமய பணிக்காக, சமுதாய பணிக்காக உருவாக்கிய நிறைய பேர் இன்று நல்ல ஆன்மீக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். அதே போல எல்லா மதங்களும் ஸ்தாபனம் பண்ணியவருடைய செய்தவருடைய அந்த சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு கூறாமல் இங்கே வா பாவம் தொலையும் என்று ஒரு மதம் பேசுகிறது. இன்னொரு மதம் நாங்களே உலகை ஆள பிறந்த மதம் என்று சண்டை போடுகிறது. இன்னொரு மதம் இங்கே வா அர்ச்சனை செய், அந்த பாவம் போகும், இந்த பரிகாரம் செய், இந்த பாவம் போகும் என்று மக்களை ஏமாற்றுவது. எப்படி வளைத்து பார்த்தாலும் இந்த கலியுக தர்மப்படி இது போன்ற போலி ஆன்மீகத்தின் பெயரால் மக்கள் பாவிகள் என்றோ, இந்த உலகத்தை ஆள பிறந்த மதம் இது என்றோ, அல்லது இந்த பரிகாரம் செய்தால் பாவம் போகும் என்றோ மக்களை ஏமாற்றக்கூடிய ஆன்மீகம் இன்றைய காலகட்டத்திற்கு கண்டிப்பாக தேவையில்லை. அதில் எந்த கருத்து மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்படி போலிகள் மிகுந்து மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபனம் செய்த அல்லது அந்த மக்கள் ஒழுக்கம் குன்றிய வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவர்களை நெறிப்படுத்த, மனச்சோர்வடைந்த பொழுது அவருக்கு உற்சாகமூட்டி அவரை நெறிப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அதற்கான கருத்துக்களை கூறிய அருளாளர்கள் ஏராளம். பட்டினத்தடிகள் ஒரு குழந்தை பிறந்து அவர் போய் சாணிக்குள்ள மாணிக்கத்தை வைத்து கொண்டு வந்த பிறகுதான் அவர் ஞானம் பெறுகிறார். அது வரைக்கும் இல்லறத்தில் வாழத்தான் செய்கிறார். குடும்பத்தை விட்டு சும்மா ஒண்ணுமே பார்க்காத வறுமைக்காக பட்டினத்தடிகள் வேஷமோ பட்டினத்தார் பாடல் போட்டோ நான் பணக்காரனாக வாழ்வது அது ஆன்மீகம் கிடையாது. யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்டு மனிதர்களை சண்டை சச்சரவில்லாமல் அன்பு நெறிப்படுத்தி தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ளாமல் எல்லோருக்குள்ளும் இறைவன் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தினந்தோறும் திருவாசகம் படிக்கும் நிறைய பேர் தனக்குள் கடவுளை தேடுவதில்லை. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்றார். தனக்குள் இறைவனை தேடி நீங்கள் இறைவனாக மாறினால் உலகம் முழுக்க அன்பயப்படும். நீங்களே சிறந்த ஆன்மீகவாதி. உங்களுக்குள் இருக்கும் அன்பை தேடுங்கள். அன்பே சிவம். அந்த அன்பாகிய சிவத்தை தேடி அந்த அன்பை நீங்கள் அடைந்து, யமன் நமசிவாயன்னு சொன்னா யமன் கூட்டி போறப்ப தடுக்கும் அப்படின்னு ஒரு கதை அடிச்சுட்டு தெரியணும். ஆனால் எப்பொழுது தடுக்கும் என்று ஞானசம்பந்தர் பேசுவார். நல்லவர் தீயவரே நாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நமன் தமர் கொண்டு போமிடத்து அள்ளல் கடுப்பன அஞ்செழுத்துமே என்று பேசுவார். யாரையும் நல்லவன் கெட்டவன் என்று பார்க்காமல் நீங்கள் வாழ்வீர்களானால் காலதூதன் உங்களை அழைத்து சென்று வதைக்கும் பொழுது உங்களை சிவம் காப்பாற்றும் என்பார். ஞான கருத்துக்களின் கதைகளை கேட்டுவிட்டு கருத்தை உணராமல் அந்த கருத்தை எடுத்து சொல்ல ஆள் இல்லாமல்
இன்றைய ஆன்மீகம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கதைகளையும் கட்டுரையிலும் எடுத்து மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற அந்த திருவள்ளுவம் தம்பி பேசினார் சுரேஷ் அழகாக. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் தேடல் இல்லாமையால் துவண்டு போகிறோம், பொய் என்கிறோம். இந்த இன்னொரு தம்பி அவர் மிக அற்புதமான அந்த திருக்குரானின் வசனங்களை எல்லாம் பேசினார். அருமையான கருத்துக்கள். அவர் சொன்னது போல எல்லா உயிரிடத்தும் சிவம் இருக்கிறார் என்று இங்கே பேசியது அங்கே எல்லா உயிரிடத்தும் என்னை பாருங்கள் என்று திருக்குரான் பேசுவதாக கூறினார். எங்கே மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட மதம்? ஆக ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுள் நபிகள் மூலம் அல்லது ஞான சம்பந்தர்கள் மூலம் ஒரே கருத்தை தான் கூறினார். நீங்கள் எல்லா மதத்தையும் திரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஆன்மீகத்திலே 5 கருத்துக்கள் மிச்சம் இருக்கும். உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்துங்கள், சக மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள், பிற உயிர்களை பேணுங்கள், நோயோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், பசித்தவனுக்கு உணவளியுங்கள், ஆடையற்றவனுக்கு ஆடை தாருங்கள். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆக அங்கு எல்லாம் எது நிற்கிறது என்றால் இவற்றையெல்லாம் பிரதிபலனை பார்க்காமல் செய்ய வேண்டும். ஒரு தந்தையைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு நல்ல குருவைப் போல. குரு என்பவர் நம்மிடத்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய அஞ்ஞானத்தையும் அறமற்ற வாழ்க்கையும் உணர்த்தி நம்மை அரவணைப்படுத்தி மனிதனாக வாழச் செய்வரே குரு. நான் யோகா கற்றுத்தருகிறேன், என் மதத்திற்கு வா, பாவம் போகும், நீ இதை படி அதை படி, என் மதத்திற்கு வா, வேலை வாங்கி தருகிறேன், என் மதமே ரட்சிக்க பிறந்தது. எந்த மதம் பேசினாலும் அது அந்த பேசுவன் மதவாதி, அவன் அந்த ஃபாலோயர்ஸ் கிடையாது. ஆக சொல்லியவர்கள் எல்லாம் ஒன்றை சொன்னார்கள், அன்பாக இரு, பிறரை காயப்படுத்தாதே, அவ்வளவுதான். இப்படி எடுத்து சொல்ல எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஒரு தந்தையைப் போல, தாயைப் போல, ஒரு கடவுளைப் போல நமக்கு ஆன்மீகத்தை எடுத்து தர ஆட்கள் இல்லாத ஒரு சூழலில் இன்றைய காலகட்டத்திற்கு இந்த போலி ஆன்மீகம் தேவையில்லை. உண்மையான ஆன்மீகத்தை நாம் கற்ற நூல்களில் தேடுவோம். ஒவ்வொரு வரிகளிலும், ஒவ்வொரு பைபிளின் வாசகங்களிலும், ஒவ்வொரு திருஞான சம்பந்த தேவாரத்திலும், ஒவ்வொரு திருக்குரான் வசனங்களிலும் நாம் ஆன்மீகத்தில் நம்முடைய உயிர் மேன்மைப்படுவதற்கான கருத்துக்கள் தூவப்பட்டிருக்கின்றன. அதை நாம அதற்கு உறுதுணையாகவே இந்த கீதைகளும் ஆதிசங்கருடைய கருத்துக்களும் ஞான சம்பந்தர்களும் நாவுக்கரசர்களும் திருமூலர்களும் பட்டினத்தடிகளும் இயேசுநாதனும் நபி அவர்களும் இங்கு உனக்குள் இருக்கும் இறைவனை நீ உணர்ந்து கொள்ளவே கருத்துக்களை பதிவிட்டார்கள். உனக்குள் இருக்கும் ஒன்றை உணர வேண்டுமானால் உன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் நீ உணர்ந்து தெளிய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே உன்னை போன்றவை, உன்னை போன்ற அன்புடையவை, உன்னை போல் கோபப்படுபவை, உன்னை போல் சலித்து கொள்பவை, உன்னை போல் உறங்குபவை, உன்னை போல் உண்பவை. ஆக உனக்குள் இருப்பதே எல்லாவற்றிலும் இருப்பது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை. எனவே ஆன்மீகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பிறர் சொல்லும் மதம் சார்ந்த பிரசங்கங்களையோ கதைகளையோ அல்லது இதை படி உனக்கு பாவம் போய்விடும், இதை தேடி வறுமை வராது, அப்படியெல்லாம் வராமல்லாம் போகாது, வரும். கற்க கசடர கற்பவை, கற்க கசடர என்றார் குற்றமில்லாமல் படிக்க வேண்டும், குறை காண படிக்கக்கூடாது, அதில் நிறை தேடலுக்காக படிக்க வேண்டும். அதற்கு பிறகு மெய்ப்பொருள் காண வேண்டும். மெய்ப்பொருள் காண்ட பிறகு அறிவு விரிவடையும். அப்பொழுது கண்டிப்பாக ஆன்மீக நிலையடைவோம். நல்ல ஞானம் பெற்றவர்கள் அந்த வசனங்களில் தன்னை ஆட்படுத்தி கொண்டு தன்னை ஒருநிலைப்பட்டு ஆளாக்கி கொண்டவர்கள் தாங்கள் வெளிவந்த அந்த ஆன்மீகத்தை பிறருக்கு தாங்கள் அடைந்த லாபத்தை, ஆன்மீக லாபத்தை, ஆன்மீக முன்னேற்றத்தை சமுதாயத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நீண்ட பட்டிமன்றம். நான் தீர்ப்பு கூற காலதாமதமானதற்கு முக்கியமானது என்றால் பேசப்பட்ட செய்திகள் அற்புதமானவை, அந்த இளைஞருடைய உணர்வுகள் நிஜமானவை. இன்றைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஆன்மீக போரில் உள்ள போலிகள் நம்மை மிகவும் காயப்படுத்தி, உங்களை மட்டுமல்ல என்னையும் கூட. சமுதாய அக்கறை இல்லாத எந்த ஆன்மீகமும் எப்பொழுதும் தேவையில்லை. ஆகவே சமுதாய அக்கறையுள்ள தனிமனித முன்னேற்றத்தில் ஆர்வமுள்ள ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கடவுளை காண, தான் கடவுளாக மாற, கடவுளாக மாறி பிறரை ஏமாற்றல, தான் இறையாம் தன்மை பெற்று எல்லா உயிரோடையும் நேசித்து எல்லா உயிரிடத்தும் கருணை காட்ட. பாருங்கள், எத்தனை மத பிரச்சாரர்கள், எத்தனை ஆதீனங்கள், எத்தனை மடாதிபதிகள், எத்தனை ஸ்தாபனங்கள், இவையெல்லாம் எந்த புயலிலும் மழையிலும் போய் எங்க யாருக்கு முதல்ல மனிதநேயமாகிய அன்பு உதவியது. அந்த அன்பை மேம்படுத்தக்கூடிய ஆன்மீகம் மீண்டும் தமிழகத்தில் அல்ல உலகம் முழுக்க மலர, இந்த உலகை படைத்தும் காத்தும்
அழித்தும் கறந்தும் விளையாடி நம்மையும் இவ்வாறு சிந்திக்க வைத்த அந்த இறைவனின் திருவடியை வணங்கி, போலி ஆன்மீகம் எந்த காலகட்டத்திலும் தேவையில்லை, உண்மையான ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஆன ஆன்மீகம் தேவை என்பதை பதிவிட்டு, காலதாமதமான தீர்ப்பல்ல, இது ஒரு சிறந்த ஒரு வழக்கா பட்டிமன்றம். இந்த கருத்துக்கள் நீங்கள் 10 லட்சம் கொடுத்து நீங்கள் எந்த சொற்பொழிவாளரை கூட்டி வந்து பேச சொன்னாலும் இந்த இளைஞர்கள் பதிவிட்ட அந்த உண்மையை பதிவிட மாட்டார்கள். சொல்லலங்காரத்தோடு ஜோக்கடித்து சென்று விடுவார்கள். ஒரு சாலமன் பாப்பாயாவோ இல்லை வெள்ளேனி லியோனியோ அல்லது வேறு எவனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி சமுதாய சிந்தனை விதைக்கக்கூடிய, சமுதாயத்தில் உண்மையை எடுத்து கூறக்கூடிய ஒரு 2 பேர் பேசினாலும் தெளிவா பேசினாங்க. இன்றைய ஆன்மீகத்தின் அவலங்களை பேசினார்கள். இந்த அவலமற்ற ஒரு நல்ல ஆன்மீகம் இவ்வுலகெங்கும் கிடைக்க நம்மில் சிலர் நாம் படித்ததை நம் சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும். சிலராவது அந்த பரிபக்குவ நிலைக்கு வருவார்கள். பிற உயிரை நேசிக்க கற்று ஒரு வள்ளலார் தான் இன்று இத்தனை ஆயிரம் சன்மார்க்கிகளை உருவாக்கி ஜீவகாரணத்தை இன்று எங்கள் ஊரில் கூட பசித்தவர்கள் வீடு தேடி சென்று தினம் காலை மதிய இரவுணவு கொடுக்கும் எவ்வளவோ நல்ல உள்ளங்களை உருவாக்கியுள்ளார் ஒரு வள்ளலார். ஒவ்வொரு நீங்களும் நானும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் இருக்கும் இறைவனை தேடி கண்டு கொண்டால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் தேவை என்று கூறி, போலிகள் நம்முடைய பல்லாண்டிலே வரும் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள என்று பேசுவார். அந்த வஞ்சகர் போயகள அதே போல இன்னொரு இடத்தில் பேசுவார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் ஒழுக தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் என்பார். அந்த தீயவையெல்லாம் ஆழ்ந்து நல்ல நெறி தலைத்தோங்க நல்ல ஆன்மீகம் வளர இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறி, இருவர் பேசினாலும் ஏற்புடைய கருத்துக்கள் சிறப்பாக இருந்தன. அவருடைய நல்ல உள்ளங்களை வணங்கி மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பட்டிமன்றத்திலே நல்ல சிந்தனையோடு சிந்தனையாளர்கள், அது திரைப்பட பாடல் என்பது வெகுஜன தொடர்பது, அது யார் வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் இந்த ஆன்மீகத்தை தொடுவது என்பது ஆன்மீக நாட்டம். நான் ஏன் இந்த ஆன்மீகம் இப்படி இருக்கிறது என்ற கவலை இல்லாத யாரும் இந்த தலைப்பிலே பேச முடியாது. ஏதோ கோயிலுக்கு போனால் தேங்காய் உடைச்சோன்னு வர்றீங்களா இந்த தலைப்பில் பேச முடியாது. ஏதோ நான் சர்ச்சுக்கு போனேன் ப்ரே பண்ணலாம் பேச முடியாது. ஏதோ நான் போனேன் தொழுகை பண்ணலாம் பேச முடியாது. அந்த அருளாளர்கள் கூறிய வார்த்தைகளின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு ஏன் இப்படி இந்த சமுதாயம் இருக்கிறது, உண்மை ஆன்மீகம் ஏன் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்ற கவலையுடன் மட்டுமே இதில் பங்கேற்க முடியும். அப்படி பங்கேற்ற அன்பு உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க. அல்லேலூயா. இன்ஷா அல்லாஹ். வணக்கம்.